10ஆம் வகுப்பு இயல் 1 தமிழ் வரிக்கு வரி ஒரு மதிப்பெண் வினாவிடை தமிழ் சொல் வளம். நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்றவர் யார்? மகாகவி பாரதியார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? கார்டுவெல். ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்களை பார்ப்போம். நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தாள். கீரை, வாழை முதலியவற்றின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தண்டு. நெட்டி, மிளகாய் செடி முதலியவற்றின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கோல். குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தூறு. கம்பு, சோளம் முதலியவற்றின் அடி தட்டு அல்லது தட்டை. கரும்பின் அடி களி, மூங்கிலின் அடி களை, புளி, வேம்பு முதலியவற்றின் அடி அடி. கிளை பிரிவுகள் பற்றி பார்ப்போம். தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள். அடி மரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளையை நாம் கவை என்று அழைக்கின்றோம். கவையின் பிரிவு கொம்பு அல்லது கொப்பு. கொம்பின் பிரிவு கிளை. கிளையின் பிரிவு சினை. சினையின் பிரிவு போத்து. போத்தின் பிரிவு குச்சி என்று அழைக்கப்படுகிறது. குச்சியின் பிரிவு இனுக்கு என்று அழைக்கப்படுகின்றது. காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்களை பற்றி பார்க்கலாம். சுள்ளி, காய்ந்த குச்சி, குச்சு, குச்சி. விறகு, காய்ந்த சிறுகிளை. வெங்களி, காய்ந்த களி. கட்டை, காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள் பற்றி பார்க்கலாம். புளி, வேம்பு முதலியவற்றின் இலை இலை என்று அழைக்கப்படுகிறது. நெல், புல் முதலியவற்றின் இலை தாள் என்று அழைக்கப்படுகிறது. சோளம், கரும்பு முதலியவற்றின் இலை தோகை என்று அழைக்கப்படுகிறது. அதேபோல தென்னை, பனை முதலியவற்றின் இலை ஓலை என்றும் காய்ந்த தாளும் தோகையும் சண்டு என்றும் அழைக்கப்படுகிறது. காய்ந்த இலை சருகு என்று அழைக்கப்படுகிறது. தாவரங்களின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொற்கள் பற்றி பார்க்கலாம். நெல், புல் முதலியவற்றின் கொழுந்து துளிர் அல்லது தளிர். புளி, வேம்பு முதலியவற்றின் கொழுந்து முறி அல்லது கொழுந்து என்று அழைக்கப்படுகிறது. சோளம், கரும்பு, தென்னை, பனை முதலியவற்றின் கொழுந்து குருத்து என்றும் கரும்பின் நுனிப்பகுதி கொழுந்தாடை என்றும் அழைக்கப்படுகிறது. இப்போது நாம் பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்களை பற்றி பார்ப்போம். பூவின் தோற்ற நிலை அரும்பு என்றும், பூ விரிய தொடங்கும் நிலையை போது என்றும், பூவின் மலர்ந்த நிலையை மலர் அல்லது அலர் என்றும், மரஞ்செடியிலிருந்து பூவானது கீழே விழுந்த நிலை வி என்றும், பூ வாடின நிலை செம்மல் என்றும் குறிப்பிடப்படுகிறது. சொல் ஆராய்ச்சியில் பாவணரும் வியந்த பெருமகனார் யார் என்று தெரியுமா? தமிழ் திரு ஈரா இளங்குமரனார். திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவியவர் ஈரா இளங்குமரனார். திருவள்ளுவர் தவச்சாலையை ஈரா இளங்குமரனார் எங்கு நிறுவினார்? திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அல்லூரில். பாவணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யார்? ஈரா இளங்குமரனார். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர் யார்? ஈரா இளங்குமரனார். தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யார்? இளங்குமரனார். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யார்? ஈரா இளங்குமரனார். இமைகளை மூடி எழுதும் ஆற்றலை பெற்றவர் யார்? திருவிகா. இதில் தான் நம்ம கவனிக்கணும். இமைகளை மூடி எழுதும் ஆற்றல் பெற்றவர் திருவிகா. திருவிகா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார்? இளங்குமரனார். அதாவது இமைகளை மூடி எழுதும் ஆற்றல் கொண்டவர் திருவிகா. திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யாருன்னு கேட்டால் ஈரா இளங்குமரனார்.
தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் திருவிக. தமிழ் திரு ஈரா இளங்குமரனார் எழுதிய நூல்கள் யாவை? 2 மதிப்பெண்களில் கேட்பாங்க. இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம். தாவரத்தின் பிஞ்சு வகைகளை அவற்றிற்கு வழங்கும் பெயர்களை பற்றி பார்ப்போம். பூம்பிஞ்சு என்று அழைக்கப்படுவது பூவோடு கூடிய இளம்பிஞ்சு. பிஞ்சு என்று அழைக்கப்படுவது இளம்காய். படு என்று அழைக்கப்படுவது மாம்பிஞ்சு. மூசு என்று அழைக்கப்படுவது பலாப்பிஞ்சு. கவ்வை என்று அழைக்கப்படுவது எள் பிஞ்சு. குறும்பை என அழைக்கப்படுவது தென்னை, பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு. முட்டுக்குறும்பை என அழைக்கப்படுவது சிறு குறும்பை. இளநீர் என்று அழைக்கப்படுவது முற்றாத தேங்காய். நுழாய் என்று அழைக்கப்படுவது இளம்பாக்கு. கருக்கல் என அழைக்கப்படுவது இளநெல். கச்சல் என்று அழைக்கப்படுவது வாழை பிஞ்சு. தாவரங்களின் குலை வகைகளையும் அவற்றை குறிக்கும் சொற்களையும் பற்றி பார்ப்போம். அவரை, துவரை முதலியவற்றின் குலை வகை கொத்து என்றும், கொடி முந்திரி முதலியவற்றின் குலை வகை குலை என்றும், வாழை குலைகளை தாறு என்றும், கேழ்வரகு, சோளம் முதலியவற்றின் கதிர் குலை வகைகளை கதிர் என்றும், நெல், திணை முதலியவற்றின் கதிர் குலை வகைகளை அழகு அல்லது குறள் என்றும் அழைக்கின்றோம். அதேபோல வாழைத்தாற்றின் பகுதி குலை வகை சீப்பு என்று அழைக்கப்படுகிறது. இப்போது நாம் கெட்டுப்போன காய்கனி வகைகளின் சொற்களை பற்றி பார்ப்போம். நுனியில் கருகிய காய் சூம்பல் என்று அழைக்கப்படுகின்றது. சுருங்கிய பழம் சிவியல் என்றும், புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி சொத்தை என்றும், சூட்டினால் பழுத்த பிஞ்சு வெம்பல் என்றும், குழு குளுத்த பழம் அழியல் என்றும், குழு குளுத்து நாரிய பழம் அல்லது காயை அழுகல் என்றும், பதராய் போன மிளகாய் சொண்டு என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோட்டான் உட்கார்ந்ததுனால கெட்ட காய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்று பார்த்தால் கோட்டான் காய் அல்லது கூகை காய் என்றும் அழைக்கப்படுகிறதாம். தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய் தேரைக்காய் என்றும், தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் அள்ளிக்காய் என்றும், தென்னையில் கெட்ட காய் ஒல்லிக்காய் என்றும் அழைக்கப்படுகிறது. பழங்களின் மேற்பகுதியை குறிக்கும் சொற்களை பற்றி பார்க்கலாம். தொளி என்றால் மிக மெல்லியது, தோல் என்றால் திண்ணமானது, தோடு என்றால் வன்மையானது, ஓடு என்றால் மிக வன்மையானது, குடுக்கை என்றால் சுரையின் ஓடு, மட்டை என்றால் தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி, உமி என்றால் நெல், கம்பு முதலியவற்றின் மூடி, கொம்மை என்றால் வரகு, கேழ்வரகு முதலியவற்றின் உமி. தானியங்களுக்கு வழங்கும் சொற்களை பற்றி பார்க்கலாம். கூளம் என்றால் நெல், புல், கம்பு முதலிய தானியங்கள். பயறு என்றால் அவரை, உளுந்து முதலியவை. கடலை என்றால் வேர்க்கடலை, கொண்டக்கடலை முதலியவை. விதை என்றால் கத்தரி, மிளகாய் முதலியவற்றின் வித்து பகுதிகள். கால் என்றால் புளி, காஞ்சிரை, அதாவது காஞ்சிரை என்றால் நச்சு மரம் முதலியவற்றின் வித்துகள். பிள்ளை என்றால் தென்னையின் இளநிலை. குட்டி என்றால் விழாவின் இளநிலை. மடலி அல்லது வடலி என்றால் பனையின் இளநிலை. பைங்கூழ் என்றால் நெல், சோளம் முதலியவற்றின் பசும்பயிர். இலையை குறிக்கும் ஆங்கில சொல் லீஃப். இலையை குறிக்கும் தமிழ் சொற்கள் பற்றி பார்க்கலாம். தாள், இலை, தோகை, ஓலை. கோதுமையின் வகைகள் சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார்கோதுமை. தமிழ்நாட்டில் நெல் வகைகள் செந்நெல், வெண்ணெல், கார்நெல் என்றும், சம்பா, மட்டை, கார் என பல வகைகள் உண்டு. சம்பா நெல் வகைகள் மொத்தம் எத்தனை உள்ளன?
சம்பா நெல் வகைகள் மொத்தம் 60 வகைகள் உள்ளன. ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. உலக மொழி மாநாட்டில் எந்த மொழிக்காக நடத்தப்பட்டது? தமிழ் மொழி. ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா என்று அம்மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியும் தமிழே என்று கூறியவர் பன்மொழி புலவர் க. அப்பாதுரையார். தமிழ்நாட்டில் மட்டுமே விளையக்கூடிய சிறுதானியங்கள் எவை? வரகு, குதிரைவாலி, காடைக்கன்னி. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தேவநேய பாவாணர். தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் தேவநேய பாவாணர். இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி தமிழ் மொழி. முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் கார்டிலா. போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் லிசுபன். கார்டிலா என்னும் நூல் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு 1554. ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்ட கார்டிலா என்ற நூலின் முழு பெயர் கார்டிலா டி லிங்கோஸ் தமிழு போர்ட்டுகீஸ். கார்டிலா என்ற நூல் எந்த வண்ணங்களில் மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது? கருப்பு, சிவப்பு.